ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 1. ஸோ எல்லோரும் தேங்காய் சுட்டு செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. ஓகே, தேங்காய் சுடுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தேங்காயை எடுத்துகிட்டு ஒரு கத்தி எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துடலாம். மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சுட்டு அதை ஒரு வெள்ளை துணி மேலே இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். அது அந்த ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சுடுற குச்சியை தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் தேங்காயில் அந்த குச்சி இறங்கும் போது ஈஸியாக இறங்கும். நெக்ஸ்ட்டு அவல், கருப்பு எள்ளு இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் ஓட்டையும் போட்டாச்சு. அந்த தேங்காய் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வாசத்துக்காக ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சுக்கு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயில் இந்த பொருளை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதோட மேல் பக்கத்தை எடுத்து தேங்காய் ஓட்டை போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு ஒரு தேங்காய்க்கு 1 டம்ளர் அளவு எடுத்து இதில் கொட்டி இந்த மாதிரி ஒரு கம்பியால் குத்தும்போது சீக்கிரமாக தேங்காய் உள்ள அந்த பொருளெல்லாம் போயிடும். சப்போஸ் பொருள் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம் தேங்காய் தண்ணி ஊற்றிக்கணும். தேங்காய் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க அந்த பொருளெல்லாம் நல்லா ஊறும். இதே மாதிரி எல்லா தேங்காய்க்குமே தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் தேங்காயில் நேராக வச்சு மெதுவாக அடித்தோம்னா நல்லா அந்த குச்சி வந்து ஈஸியாக தேங்காயில் இறங்கிடும். தேங்காயும் வெடிக்காது. இதே மாதிரி எல்லா தேங்காயும் குச்சி வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காயை ஃபுல்லாக கழுவிட்டு மஞ்சள் பூசிக்கலாம். நம்ம வந்து மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு தான் தேங்காயை சுட ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்காயெல்லாம் நல்லபடியாக சுட்டதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஆடி 1 சூப்பராக முடிச்சிடுவோம். இந்த இடத்துல வந்து எதுக்கு மஞ்சள் வச்சு அழுத்துறோன்னா, அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். சீக்கிரம் உள்ளேயே வேகும். தேங்காய் அந்த ஸ்டஃப்பெல்லாம் உள்ளேயே நல்லா வேகும். அதுக்காக தான். ஓகே, எல்லா தேங்காய்க்கும் மஞ்சள், குங்குமம் வச்சு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு தான் நாங்கள் தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஆடி 1க்கு தேங்காய் சுட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்காய்லாம் சுட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வச்சு பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காயை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் ஊறி சூப்பராக வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.